சக்கரவர்த்திக்கு 4 மகன்களும் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று அப்படி பிறந்து வளர்ந்து வரும் தருவாயிலே நம் நாட்டை நாடி விஸ்வாமித்திர மகாமுனி வந்தார். இதற்காக அவரோ கானகத்திலே ஒரு யாகம் செய்கின்றார். அந்த யாகத்தை முழுமையாக செய்ய விடாமல் தாடகை என்று சொல்லக்கூடிய அறைக்கு அவர்கள் அழித்துக் கொண்டே இருக்கின்றார். அதனால் அந்த அறைக்கு அழிப்பதற்காக நம்மை அழைத்து செல்வதற்காக வந்து தந்தையிடம் பேசினார். தந்தையோ என்ன உரைத்தார்? சுவாமி, அவர்களோ சின்னஞ்சிறு பாலகர்கள், அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? அதனால் அவருக்கு பதிலாக நான் வருகின்றேன் என்று கூறினார். ஆனால் அந்த மகாமுனிவரோ, தசரதா, உனது பிள்ளைகளை பற்றி உனக்கு தெரியாது, அதனால் நீ தாராளமாக அனுப்பி வைக்கலாம் என்று அவர் கூற, எங்கே மீண்டும் மறுத்து பேசினால் அவர் கோபத்துக்கு ஆளாகி விடுமோ என்ற காரணத்தினால் நம் இருவரையும் அனுப்பி வைத்தார். சென்றோம். கானகத்திலே யாகம் நடந்தது. அந்த நேரத்திலே தாடகை வந்தார். தாடகை சம்மாரம் செய்தோம். சம்மாரம் செய்து குடித்து போகும் வழியிலே அகலிகை என்று சொல்லக்கூடிய தாயானவள் தன் கணவன் கொடுத்த சாபத்தால் பெண்ணாக இருந்தவர் கல்லாக மாறி இருந்தார். என் பாதம் பட்டவுடனே கல்லாக இருந்தவர் மீண்டும் பெண்ணாக ஆகிவிட்டார். அவரை அவருடைய கணவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அப்படியே செல்லும் வழியிலே மிதிலை மாநகரத்திலே சென்றோம். அங்கே சுயவர போட்டி நடந்தது. சிவதனசு என்று சொல்லக்கூடிய அந்த வில்லினை யார் ஒருவர் வளைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் என் மகள் சீதை என்று அந்த மன்னனோ சொல்ல, எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் அதை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். கடைசியாக நான் சென்று அந்த சிவதனுசை வளைத்து சீதையை திருமணம் செய்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பினோம். ஆனால் நாட்டுக்கு வரும் வழியிலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் விழா கோலமாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? தந்தைக்கு வயதாகிவிட்டது. அதனால் என் நாட்டின் பொறுப்பை எனக்கு ஒப்படைத்து விடலாம் என்று தந்தை முடிவு செய்து பறைசாட்டி விட்டார். ஆனால் நமது சித்ரா என்ன இருக்கின்றார் கைகேயி, அந்த கூனியின் வார்த்தையை கேட்டு ஒரு நேரத்திலே நம் தந்தை போருக்கு செல்லும் பொழுது அந்த போரிலே நம் தந்தைக்கு உதவி செய்து தந்தையை வெற்றி பெற செய்தார் நமது அன்னை கைகேயி தாய். அப்பொழுது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார். எனக்கு 2 வர வேண்டும், ஆனால் இப்பொழுது தேவையில்லை, எனக்கு எப்பொழுது தேவைப்படுகின்றதோ அப்பொழுது நான் வாங்கிக் கொள்கின்றேன் சுவாமி என்று உரைத்து விட்டார். அந்த கூனியின் வார்த்தை கேட்டு அன்னை தன் மகன் இருக்க எப்படி ராமனுக்கு மணிமுடி சூட்டுவது என்று, அதனால் தந்தையிடம் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? ராமனோ 14 ஆண்டு கானகம் செல்ல வேண்டும், பரதனோ என் நாட்டை ஆள வேண்டும் என்று உரைக்க, தந்தையோ எவ்வளவு எடுத்து கூறியும் நம்ம அன்னை கேட்கவில்லை. அதனால் ஆனால் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் காரணத்தால் சம்மதித்தார். அன்னையோ என்னிடத்தில் வந்து கூற, அண்ணன் வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காக நானும் கானகம் புறப்பட்டு மறைவுறு தெரிவித்து, ஆனால் நீ என்ன செய்தாய்? என் அண்ணன் இல்லாத இடத்தில் நான் இருக்க போவது கிடையாது, என் அண்ணனுடனே நான் செல்கிறேன் என்று என்னுடன் புறப்பட்டாய். ஆனால் என் மனைவி சீதையோ, என் சுவாமி இல்லாத இடம் நான் மட்டும் இருக்கலாமா? என் சுவாமி எங்கே இருக்கின்றாரோ அதுதான் எனக்கு அயோத்தி என்று கூறி நாம் 3 புறப்பட்டு வந்தோம். வருவழியிலே சபரி அன்னையை பார்த்தோம், பஞ்ச வடிவிலே பர்ணக சாலை அமைத்தோம், அங்கே தங்கி இருந்தோம். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு அழகான மான் ஒன்று துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்தால் ஜானகி, சுவாமி பார்த்தீர்களா, இந்த மானானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்க, நானும் அந்த இடத்திலே விட்டுவிட்டு அந்த மானை பிடிப்பதற்காக சென்றுவிட்டு சென்ற இடத்திலே அந்த மானின் மீது பானத்தை எழுதினேன். உடனே அந்த பானம் பட்டவுடனே லட்சுமணாபயம் சீதாபயம் லட்சுமணாபயம் என்று குரல். அந்த மானாக வந்தது யார்? ஒரு அரக்கன்.
கணேசன் என்று சொல்லக்கூடிய அரக்கன். இந்த குரல் கேட்ட உடனே சீதையானவள் பயந்து விட்டார். தம்பி பார்த்தாயா, உன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, அதனால் உடனே சென்று நீ பார்த்து வா என்று உன்னிடத்தில் உரைக்க, அதற்கு நீ என்ன உரைத்தாய்? தாயே, என் அண்ணனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என் அண்ணனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திருக்காது என்று நீ பலமுறை எடுத்து உரைத்தும் உன் பேச்சை கேட்கவில்லை. சரி, தாயின் சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக ஜானகியை அதே இடத்தில் விட்டுவிட்டு என்னை தேடி வந்தாய். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தோம், சந்தித்தோம், நடந்ததை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் மீண்டும் வந்து பஞ்சவடிவிலேயே பர்ணகசாலையை பார்த்தால் சீதையை காணவில்லையே. தம்பி, சீதையை விட்டு சிந்தை வாழலாமே. ஆனால் ஜானகி எங்கு இருக்கின்றாள், அவள் எங்கு சென்றால் யார் தான் கொண்டு போனார்கள் என்று ஒன்றுமே புரியாமல் எப்படி நான் தவித்து ராமா, தென்னிலங்கை ஆள வேண்டிய ராவணன் உன் மனைவி சீதையை கவர்ந்து சென்றான். என்னால் முடிந்த வரையில் அவனோடு சமர் செய்து பார்த்தேன். ஆனால் அவன் கருத்திலே இருந்த கெட்டத்தால் என் இரு சிறகுகளை வெட்டி வீழ்த்து விட்டான். இப்போது உயிர் போகும் நிலையில் இருக்கிறேன். என்னை ஒரு சிறிய தந்தையாக பாவித்து எனக்கு செய்வது ஈமை கைகளிலே செய்துவிடு ராமா. ஆனால் இதை பார்க்க நமது சிறிய தந்தையை விலகக்கூடிய ஜடாயு பட்சியானவர் எவ்வளவோ போராடி நமக்காக நாம் ஈடெடுத்த தந்தைக்குத்தான் நாம் செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு கதைகளை செய்ய முடியவில்லை. இவருக்காவது செய்து அந்த புண்ணியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியாகட்டும்.